தியானத்தை இந்த தியானத்தையும் அவங்க பயிற்சி பண்ணால் தான் அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அவங்க போய் தொட முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. இந்த ரூலை யாரெல்லாம் கடைபிடிச்சி அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் அந்த ஞான மார்க்கத்தில் எலிஜிபிள். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரியாயோகத்தோடைய வேல்யூ எத்தனை மகான்கள் இதை வேல்யூ பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வீடியோ பேசுகிறோம் அப்படியே போகிறோம் அப்படின்றது இல்லை. யாரெல்லாம் கிரியாயோகாவுக்கு ப்ரீ என்ரோல் பண்ணுறோமோ அதை ப்ரீ புக் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீ புக் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கிறீங்களோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 to 6 டேஸில் 148 மெம்பர்ஸ் கிட்ட ஆல்ரெடி அது புக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் 100 தான் வச்சுருந்தோம். 48 ஸ்லாட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஸோ இதில் 48ல் ஃபில்டர் பண்ணி ஒரு 40 பேருக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மீதி 8 பேர் ஜஸ்ட்டு வச்சுருக்கோம். அதுவும் வச்சுருக்கோம். ஸோ இது என்னென்னா இப்போ நிறைய டிமாண்ட் ஆகிடுச்சு கிரியாயோகான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யார் சீக்கிரமாக என்ரோல் பண்ணுமோ இதுதான் ஜாயினிங் ஃபீஸோட மொத்த ப்ராசஸ்ஸு. அண்ட் அமுதான்ற ஒரு அட்மின் கிட்ட நீங்கள் கால் பேசி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட். நான் தான் இங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர். அண்ட் நாகின் மாஸ்டர்ன்றவர் என்னுடைய அப்பா. அவர் தான் 24 வருஷம் இதை பயிற்சி பண்ணி சமாதி அடைஞ்சவர். ஸோ இப்படி தான் இதை நம்ம வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த கிரியான்றதுனால வேஷம் கட்டணும், அது கட்டணும், இதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ கிரியான்ற ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா அதாவது அது உடலுக்கும் ஆன்மாக்கும் மனமுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் சம்மந்தம் வேறு விதத்தில் உள்ளது. அது வேறு விதத்தில் பயிற்சி பண்ணுறதுல நம்ம பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாத்துக்கும் சம்மந்தத்தை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அது பேர் கிரியா யோகம் கிடையாது. அது பேர் மூட நம்பிக்கையான யோகம். ஓகே, பேக் டு த கான்டென்ட். பாபாஜிலேருந்து, கருப்பன் சுவாமிலேருந்து, கிருஷ்ணர்லேருந்து, முருகர்லேருந்து, சிவன்லேருந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இந்த ஒரு நாட்டில் இவங்க இங்கேருந்து நிறைய கலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கேருந்து இதில் சிறந்த தியானத்தை அவங்க ஞானமாக உபதேசம் பண்ணாங்க. ஜஸ்ட்டு பேசுகிறது மட்டும் இல்லை, பயிற்சி பண்ணி யாருக்கு அது சிறந்த ஞானம் ஏற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு மனிதன்கிட்ட அதை அவங்க சொன்னாங்க. இது எல்லாருக்கும் இந்த ஒரு கிரியாயோகம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. எல்லாராலையும் இது ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அது யார் பண்ண முடியும், யாருக்கு தான் இது சாத்தியம் அப்படின்னா இதை வேல்யூ பண்ணணும். ஸோ இதை மதித்து அது முருகராக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அதை மதித்து அதோடைய ஒரு வேல்யூன்றது ஃபுல்லஸ்ட்டாக உள்வாங்கிக்கணும். நெஞ்சில் ஹார்ட்டில் உள்வாங்கிக்கிட்டு தான் அதை நம்ம பயிற்சிக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த ப்ராக்டிஸு 1 டே 2 டே 3 டே இல்லைங்க, நம்ம லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பயிற்சியில் இருக்கணும். அது என்னங்க லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் பயிற்சிங்க. நிறைய இடத்துல 1 மந்த் 2 மந்த்ஸ்ன்றானுங்க. அப்போ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த அறிவு நீங்கள் தான் கொண்டு வரணும். 1 மாதம் 2 மாதத்துலேயே நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போது இந்த ஒரு ஆன்மீகம்ன்றது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையாக மாறிப்போச்சு இதுவுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆன்மீகம்ன்றது எப்பயுமே 1 நாள் 2 நாள் 3 நாளில் வர வேண்டிய விஷயம் இல்லை. இது பல வருடங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அப்படி தாங்க எல்லா கடவுள்களும், நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவங்கள உள்ளே தேடி கடவுள் தான் உள்ளே தான்டா இருக்குது, நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க கடவுள் நிலையை அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் கும்பிடுற யாராக இருந்தாலும் இந்த ஒரு தியானம் செய்யாத அவங்களால அந்த பயிற்சிக்குள்ளே போகவே முடியாது. ஸோ இந்த தியானத்தையும் அவங்க பயிற்சி பண்ணால் தான் அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அவங்க போய் தொட முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. இந்த ரூலை யாரெல்லாம் கடைபிடிச்சி அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் அந்த ஞான மார்க்கத்தில் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி தான் பாபாஜியாக இருந்தாலும், பரமஹம்ச யோகானந்தாக இருந்தாலும், ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாலும், சாய்பாபாவாக இருந்தாலும், ஷிரடி சாய்பாபா நான் சொல்கிறது, அப்புறம் கருப்பன் சுவாமி, நீங்கள் கும்பிட்ற குலதெய்வங்களில் நிறைய பேர் நீங்களாக ஒரு கதையை வச்சு வர்ணிக்கிறது கிடையாது. அவருடைய கதைகள்லாம் வேறு ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் முருகரையோ சிவபெருமானையோ தான் வழிபட்டவங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்படுற அந்த பந்தங்களே ஞானத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ போகரோ, சித்தர்களோ, ரிஷிகளோ நிறைய பேர் இந்த பூமியில் தமிழ்நாட்டுடைய இந்த ஒரு மண்ணில் இருந்து பயிற்சிகளெல்லாம் செய்து கொண்டு இவங்க ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் இவங்களுடைய வாழ்க்கையை
மக்களுக்காக அர்ப்பணிச்சாங்க. ஆனா, இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அத பத்திலாம் கண்டுக்காம, கடவுள்னா இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, அதுபடி தான் கடவுள்னு சொல்லிட்டு, இவங்க பாட்டுக்கு ஒரு கதைய உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பவே. இவங்களுக்கு பார்த்தாங்க இந்த மகான்களு, செட் ஆவாது, இவங்க கூட இருந்தா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம். வாயா போலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வருவாங்க சில பேர்லாம். அழிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ, அது மாரி இந்த யுகம் அழியணும் அப்படின்னா, சில மக்கள் அழியணும். சில மக்கள் இல்ல, நெறைய மக்கள் அழியணும். அதில 60, 70% அழிஞ்சா தான், அந்த மாரி மகான்கள் திரும்ப வந்து இந்த பூமியில கால் வைப்பாங்க. ஸோ, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கிரியான்றது சர்வசாதாரண விஷயம் இல்ல. ஏதோ வந்து கிரியா பண்ணுறோம், ஏதோ அப்படி போறோம், அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பெரிய பாதை. இந்த பாதைய நம்ம வழிநடத்தி கொண்டு போணும் அப்படின்னா, இது 1 டே, 2 டேஸில கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட் வில் டேக் லிட்ரலி 24 இயர்ஸ் மினிமம் டு அட்டைன். 18 இயர்ஸ் வந்து பெண்கள், சில கர்மா இருக்கிறவங்களுக்கு, குறைவான கர்மா இருக்கிறவங்களுக்கு 18 வருஷத்துலேயே அந்த ஞானத்தை வந்து சுரக்க முடியும். அவங்களுக்குள்ள அது வந்து வரும். ஸோ, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, தனக்குள்ளவே உள்ளது. அந்த தனக்குள்ளே இருக்கிற ஒரு மார்க்கம் தான் இந்த ஆன்மீகமே. எதுவும் வெளியில் இல்ல. ஸோ, இதை உணர்வதற்கு தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறதும். ஸோ, ஒவ்வொருத்தரும் ஞானத்தை வந்து ஞானத்தோடைய வழிபாடுல பாருங்க. அதை மதிங்க. அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஏதோ வரேன், போகிறேன், ஏதோ பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தயவுசெய்து யாரும் வராதீங்க. அப்படி இருந்தீங்கனாலே ஃபஸ்ட்டே எக்ஸிட் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு வராதீங்க. என்டர் பண்ணி ஐயா ஜாயின் பண்ணுவான்னு கூட கேட்காதீங்க. கிரியாயோகம் டைரெக்டாக யாருக்கும் கொடுக்க மாட்டோம். வேர்ல்டில் எங்கேயுமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. பாபாஜி ஐயா கூட அப்படி கற்றுக்கல. ஸோ, அப்போ பாபாஜியே கற்றுக்கலன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய மகான்லாம் கிடையாது. சராசரி மனிதன், காம, குரோத, மதம், ஆச்சரியம் எல்லாம் இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் கொண்ட மனிதன்கள் நம்ம. ஸோ, இதை வச்சுக்கிட்டு கிரியாவை டக்குன்னு வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த கிரியாவை மதிப்பே இல்லாமல் அது இன்னும் நாசமாக உடம்பை வந்து காலி பண்ணிடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சொல்லி விடைபெறுறேன். ஹரி ஓம். நன்றி.